சீக்வல் இன்ஜெக்ஷனுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு வல்னரபிலிட்டி இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக வருது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான பவுண்டீஸ் இந்த வல்னரபிலிட்டியை ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். இப்போ நீங்கள் எப்படி ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குதோ அதை விட ஈஸியாக இந்த வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். இதோட பவுண்டி ரேஞ்சும் அதிகம், இதோட இம்பேக்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வல்னரபிலிட்டியோட பேர் வந்துட்டு எக்ஸ்போஸ்டு ஏபிஐ கீஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த எக்ஸ்போஸ்டு ஏபிஐ கீஸ் அண்ட் சீக்ரெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வல்னரபிலிட்டினா என்ன, இதை எப்படி ஃபைன் பண்ணுறது, இது என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதோட இம்பேக்ட் என்ன, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயில்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்போஸ்டு ஏபிஐ கீஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இதோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லிடுறேன். ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து பில்டு பண்ணும்போது டெவலப்பர்ஸ் இருக்காங்களே, டெவலப்பர்ஸ்லாம் இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஏபிஐ கீஸ் அண்டு டோக்கன்ஸ், சீக்ரெட்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஏபிஐ கீஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா, இப்போது உங்களோட கம்ப்யூட்டர், அதாவது இப்போ உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ்க்கோ இல்லை வேறு ஒரு சர்வீசஸை வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா, அதை ஆக்சஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு ஏபிஐ கீஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து கிளைண்ட் சீக்ரெட் டோக்கனாக இருக்கும், பப்ளிக் டோக்கனாக இருக்கும், இல்லை ப்ரைவேட் கீயாக இருக்கும். இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஆக்டிவ் டோக்கனாக இருக்கலாம், இல்லை பேசிவ் டோக்கனாக இருக்கலாம், டைனமிக் டோக்கனாக இருக்கலாம். இது எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். அதே மாதிரி சில கோடில் வந்துட்டு யூசர் நேமு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸு, டேட்டா பேஸோட நேமு, இந்த மாதிரி சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது வெளியில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாமல் இருக்கிற சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை இந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பண்ணும்போது சில ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸில் வந்துட்டு எம்பர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்போஸ்டு ஒரு சில எல்லாருக்கும் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் தான். பட் இந்த சில மிஸ்டேக்ஸ் பெரிய இம்பேக்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பில்டு பண்ணும்போது அதில் வந்து ஏகப்பட்ட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் தான் சேர்ந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்க முடியும். ஏன்னா ஜேஎஸ் ஃபைல் தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ரெண்டரிங் பண்ணி உங்களுக்கு அந்த வெப்பேஜ் வந்து உங்களுக்கு அழகாக வந்து காமிக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஏபிஐ கீஸு, சீக்ரெட்ஸு, டோக்கன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹார்ட் கோட் பண்ணிடக்கூடாது. ஹார்ட் கோட் பண்ணிட்டாங்கன்னா நம்மள மாதிரி செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெப் அப்ளிகேஷனை எடுத்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது, அந்த வெப்சைட்டை க்ரால் பண்ணும்போது சைடில் வந்துட்டு இப்போ பர்ப் ஸ்வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜேஎஸ் ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு சைடில் வரும். அதுவும் இல்லாமல் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டை க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா ஜேஎஸ் ஃபைல்ஸு சைடில் வந்துடும். அந்த ஜேஎஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற கோடெல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவான டோக்கனோ இல்லை இந்த மாதிரி ஏபிஐ கீஸோ இல்லை சீக்ரெட்ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்ப்ளாய்ட்டை பில்டு பண்ணிட முடியும். இப்போ ரியலிஸ்டிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு என்னோட செக்யூர் ஆர்க் வெப்சைட்டில் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறேன். அந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சஸ் டோக்கன் ஒன்று இருக்கும். அது என்னோட சைட் ஓனருக்கு நான் கொடுக்க வேண்டியது, நான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும்தான் ப்ரைவேட்டாக கொடுக்க வேண்டியது. அதை வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா, என்னோட ஃப்ரண்ட் அண்ட் கோட்லேயோ ஜேஎஸ் ஃபைல்லையோ வந்துட்டு நான் செட் பண்ணிடுறேன். அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டபோட டார்க்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த AWS _secret _access _key இல்லைனா config.json API key இந்த மாதிரிலாம் வந்துட்டு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணும்போது இந்த stripe _secret அப்படின்ற அந்த டோக்கன் ஒன்று போதில்ல, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த SK_live51HJ இது வந்து அந்த சீக்ரெட்டான டோக்கன். இந்த டோக்கன் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ண ஒரு அட்மினுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டோக்கன் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டோக்கன் ஒரு ஹேக்கருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, இது லைவாக இருக்கிற டோக்கனால் இந்த டோக்கனை யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் கேட்வே ஆக்சஸை வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும். செகண்டு, க்ளவுடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது AWS இருந்தாலும் சரி, GCPயாக இருந்தாலும் சரி, அஜூராக இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு சில மிஸ்மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பண்ண முடியும். அப்புறம் மாடிஃபை த டேட்டா பேஸ் அண்ட் சர்வீசஸ், நீங்கள் வந்துட்டு டேட்டா பேஸை வந்துட்டு எடிட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த ஒரு ஏபிஐ கீஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவ் டோக்கன்ஸ், ஹார்ட் கோடட் பாஸ்வேர்ட்ஸை வச்சு உங்களால் பண்ணிட முடியும். சரி, அப்போ எல்லா வெப் அப்ளிகேஷன்லையும் இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லா வெப் அப்ளிகேஷன்லையும் சில டோக்கன்ஸ் போகும், ஹெடர்ஸ் போகும், கீஸ் போகும். பட் சிலது வந்து ஓப்பன் பப்ளிக்கு அவைலபிளாக இருக்கிற ஏபிஐ டோக்கன்ஸாக இருக்கும், கீஸாக இருக்கும். அதை வச்சு உங்களால் சில ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு யூ நீட் மோர் லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷன். ஸோ அது இருந்தால் தான் உங்களோட அந்த இதையே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிக்கான சென்சிட்டிவ் டோக்கன்ஸை வந்து கேரி பண்ணணும் அப்படின்றத சொல்ல முடியாது. சில டோக்கன்ஸ் பப்ளிக்காக போய் தான் ஆகணும். அப்போ தான் அந்த வெப்சைட் வந்து சில ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற டோக்கன் வந்து சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவான டோக்கன்ஸ், அதை வச்சு சில பெரிய வகையான ஹேக்கை உங்களால் பண்ண முடியுதா அப்படின்றத. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து GitHub டார்க்
GitHub டார்க்கிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைல் நேம் இப்போ வந்துட்டு env db_password ஃபைல் நேம் config.json API key அப்படின்ட்டுலாம் இருந்தது அப்படின்னா, இந்த GitHubல போயிட்டு GitHubல சர்ச் ஃபில்டர்ஸ்குள்ளே நீங்கள் போகலாம். GitHub லீக்ஸை வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா அப்படி இந்த ட்ரஃபிள் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த 2 டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு GitHub டார்க் பண்ணலாம். GitHub ஓப்பன் பண்ணி இந்த 2 விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவ் கீஸு config.json API கீஸு இந்த மாதிரி ஹார்ட் கோடட் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துரும். செகண்ட் வந்து JavaScript recon. JavaScript recon வந்துட்டு மெனி ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த சீக்ரெட்ஸ் நான் சொன்ன மாதிரி சில சீக்ரெட்ஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஹிடன் ஆகி உள்ளே இருக்கும். ஸோ ஹிடன் ஆகி உள்ளே இருக்குதுன்னா இந்த JS பண்டிலெலாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் சைட் இருக்குது, static.js இருக்குது, bundle.js அப்படின்னு சொல்லி போகுதுன்னா இதில் இருந்துட்டு ஹேக்கரால் வந்துட்டு இந்த API கீஸு சீக்ரெட்ஸு டோக்கனு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு JS ஃபைலில் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சேர்ந்து இருந்தால் இதை வந்துட்டு JavaScript recon இப்போ நீங்கள் பர்ப்லேயே வந்துட்டு JS crawler JS ஃபைண்டர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த JS ஃபைலில் உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நேம் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ AWS S3யோட க்ளவுட் கீஸ்லாம் உங்களுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரே ஆட் வேர்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பக்கெட் சர்ச் ஒன்று இருக்குது. இந்த பப்ளிக் பக்கெட் சர்ச்சை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த AWS S3யோட கீஸு இல்லை AWSோட கீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு க்ளவுட் கீஸ்லாம் இருக்குதுன்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கோட் ஹிஸ்ட்ரி மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணோன்னா, ஈவன் இந்த கீஸ் வந்து டெலீட்டே ஆயிருந்தாலும் இந்த கிட் ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் கீ இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கு வந்து நீங்கள் git log -p அப்புறம் grep API_key இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அது வழியாக உங்களுக்கு இந்த கோட் மைனிங் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நீங்கள் திரும்ப ஃபெச் பண்ணி அதுலேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். சரி, இந்த லீக்கான கீஸை வச்சு என்னென்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் ஒரு அட்டாக்கரால் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ளவுட் ஹைஜாக்கிங். க்ளவுட் ஹைஜாக்கிங் அப்படின்றது உங்களுடைய வெப் அப்ளிகேஷனையே நீங்கள் ஒரு க்ளவுடில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த க்ளவுடை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட வெப் அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு ஆக்சஸே இல்லாமல் போயிடுவீங்க. நீங்கள் தான் அட்மினாக இருக்கிறீங்க, உங்கள் பேரில் வந்துட்டு ஒரு S3 பக்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஏதாவது க்ளவுட் சர்வீசஸ் ரன் ஆகிருக்கீங்கன்னா அந்த க்ளவுடே ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட வெப் அப்ளிகேஷன் எங்கே, உங்களோட டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே எங்கே போச்சு அப்போ பார்த்துக்கோங்க, க்ளவுடே ஹைஜாக் பண்ண முடியும். செகண்ட் வந்து டேட்டா பிரீச். டேட்டா பிரீச்னால் இப்போ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், நீங்கள் PCI-DSS HIPAA நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே வந்துட்டு பயங்கர சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி டேட்டா பிரீச்சை பண்ணிட முடியும். ஸோ தேர்டு வந்து ஃபினான்ஷியல் லாஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஸ்ட்ரைப்புன்றது ஒரு பேமெண்ட் கேட்வே, அதோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் லாஸ், நீங்கள் உங்கள் கம்பெனியோட பேமெண்ட் கேட்வேவோட சென்சிட்டிவ் API கீ போயிடுச்சுன்னா அவங்க உங்களோட பேமெண்ட் எடுத்துப்பாங்க. உங்கள் கம்பெனி ஒரு பேமெண்ட் பண்ணுற கம்பெனியாக இருக்கிறத விட ஒரு நாளைக்கு லட்சம் பேமெண்ட் பண்ணுற கம்பெனியோட டோக்கன் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 1000 பேரோட பேமெண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்பெனிக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸு. ஸோ அதுதான் வந்து தேர்டு ஃபினான்ஷியல் லாஸு. ஃபோர்த் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து ஃபுல் அட்மின் ஆக்சஸ் கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு வரைக்கும் இந்த விஷயங்களில் யூஸ் பண்ணி இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கீஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிட முடியும். ஸோ இதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோடட் சீக்ரெட்ஸு கீஸு இது எதையுமே வந்துட்டு கோடில் வந்து ஸ்டோர் பண்ணவே கூடாது. இது எதுவுமே வந்து கோடில் இருக்கவே கூடாது. எப்பயுமே வந்து கோட் ஸ்கேனிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கிட் சீக்ரெட் ஸ்கேனர்னு ஒன்று இருக்கும், சாஸ்ட் டூல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், டாஸ்ட் டூல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், IAST ரன் ஆகும், SCA ரன் ஆகும். இதெல்லாம் ரன் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஹார்ட் கோடட் சீக்ரெட்ஸு பாஸ்வேர்டு API கீஸு இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணணும். மெயினாக கோடில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணவே கூடாது. .env ஃபைலு கான்ஃபிக் ஃபைல்லாம் வந்துட்டு எப்பயுமே வந்து கிட் இக்னோரில் வந்து நீங்கள் தூக்கி போட்டுடணும். இது கிட் இக்னோரில் போட்டுச்சுன்னா மற்றவங்களால் இதை க்ரால் பண்ணி எடுக்க முடியாது. அப்புறம் வந்துட்டு சீக்ரெட் மேனேஜர்ஸ். இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா சீக்ரெட் மேனேஜர்ஸ்னால் எப்படின்னா உங்களோட
மெயினான சீக்ரெட்ஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தனியாக ஒரு சீக்ரெட் மேனேஜர்ன்ற ஒரு விஷயத்தை போட்டு யூஸ் பண்ணணும். அந்த சீக்ரெட் மேனேஜர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஷி கார்ப் வால்ட்டு, AWS சீக்ரெட் மேனேஜர், GCP சீக்ரெட் மேனேஜர், அதுக்கப்புறம் சீக்ரெட் ஸ்கேனிங். நான் சொன்ன மாதிரி சீக்ரெட் ஸ்கேனிங் வந்துட்டு GitHub அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி, ட்ரஃபுலாக், கிட் லீக்ஸு இதிலெல்லாம் நீங்கள் போட்டுட்டு உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்துக்கிங்க அப்படின்னா உங்களோட API கீஸ் ஏதாச்சும் வெளியில் போகுதா, லீக் ஆகுதா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்கேனிங்கை உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். எப்பயுமே இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட API கீஸு சீக்ரெட்ஸ்லாம் எப்பயுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொட்டேட் இந்த சென்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஒரு கீயை எடுத்துகிட்டு அதையே வருஷம் கணக்காக யூஸ் பண்ணிட முடியாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹேக் ஆகிருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே வந்துட்டு கீயை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து டிரான்சிட்டில் இருந்தாலும் ஒரு டேட்டா ரெஸ்ட்டில் இருந்தாலுமே அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஸ்டோர் ஆகிருக்கணும். அதுக்காக தான் இந்த சீக்ரெட் மேனேஜர். ஒரு SQL இன்ஜெக்ஷனுக்கு ஈக்குவலான வல்னரபிலிட்டி தான் இந்த சின்ன ஒரு ஹார்ட் கோடட் API கீஸு, இந்த சீக்ரெட்ஸு இதெல்லாமே. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வல்னரபிலிட்டி. இந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி இப்போலாம் எக்கச்சக்க நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய வல்னரபிலிட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் JS கோடில் இருந்தே. ஸோ இது மிகப்பெரிய வல்னரபிலிட்டி. நீங்கள் இப்போ பக் பவுண்டி பண்ணுறீங்க, செக்யூரிட்டி ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட சீக்ரெட் ஃபைண்டிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய இந்த மாதிரி சீக்ரெட் ஸ்கேன்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பக் பவுண்டி பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த JS ஃபைல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லாவே ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.